செல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்கு அருகில்தான் இருந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு 6 பேரின் பெயரை சொல்கின்றேன். இந்த 6 பேரும் சேர்ந்து மொத்தமாகத்தான் உனக்கு செய்வினைகளை செய்ய துணிந்தார்கள். இந்த 6 பேரும் கூட்டுக்களவாணிகள் யார் என்று உன் அப்பன் உனக்கு அடையாளம் காட்டி தருகின்றேன். நான் அவர்களின் பெயர்களை உனக்கு சொல்லுகின்றேன். என் தங்கமே, காலம் தாழ்த்தாமல் இவர்களிடத்தில் நீ தப்பிக்க வேண்டும். இந்த அப்பன் கேட்டு இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு என் பிள்ளைக்கிடம் அதனை சொல்ல வேண்டும் என்று இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, சில நேரத்தில் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது அவசியம். இன்று உன் அப்பன் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அதைத்தான் என் தங்கமே, உன்னை சுற்றி உனக்கு இது போன்ற கெடுதல்களை செய்ய நினைப்பவர்களை நீ அறிந்திருக்க வேண்டியது அவசியம். நீ நினைக்கலாம், நம் அப்பன் நம்மை தேடி எப்பொழுதாவது தானே வருகின்றார். வருகின்ற நேரத்தில் நம்மை பயமுறுத்துவதாக நமக்கு நல்ல வாக்கினை தந்துவிட்டு செல்லக்கூடாதா என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, உண்மையான சில விஷயங்களை நான் உன்னிடத்தில் மறைக்க மாட்டேன். என் தங்கமே, உண்மையான சில விஷயங்களை உன் அப்பன் நான் உன்னிடத்தில் மறைத்து உனக்கு பயமில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்று அப்பன் ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை யதார்த்தங்களையும் உனக்கு தெரிய வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்வார்கள், நமக்கு கெடுதல் செய்வார்கள் என்று உனக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும். சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளாமல் சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் தெரிந்து இந்த உலகத்தில் நிச்சயமாக உன்னால் அப்படியே இருந்து விடவும் முடியாது. ஏனென்றால் இங்கு சாமர்த்தியத்தனம் இருந்தால் மட்டுமே வாழ முடியும். சாமர்த்தியத்தோடு சாணக்கியத்தனமும் உனக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உன்னை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். எப்பொழுது குனிவார்கள், எப்பொழுது அவர்களை மண்ணில் வைத்து மூட வேண்டும் என்று உன்னை குழி வைத்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணத்திற்கு நீ ஈடேறிவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னை குழிக்குள் தள்ளிவிடலாம் என்று அவர்கள் அங்கு காத்து கொண்டு இருப்பது உன் அப்பனுக்கு எனக்கு நன்கு தெரியும். அதனைத்தான் உன்னிடத்திலும் அவர்கள் இப்பொழுது செய்ய நினைக்கின்றார்கள். அதை உன் அப்பன் உன்னிடத்தில் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லி இருக்கின்றேன். உனக்கு கட்டாயமாக தெரிய வேண்டிய, சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் நான் நல்ல பிள்ளை, நான் வெள்ளந்தியான பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு தெரிந்தால் இந்த உலகத்தில் நிச்சயமாக உன்னால் எப்பொழுதும் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த அம்சங்கள் எல்லாம் உனக்கு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, சாமர்த்தியத்தனம் வாழ தெரிந்தவன் மட்டும்தான் இங்கே பிழைக்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ தகுதியற்றவர்களாக இங்கே மாறிவிட்டார்கள். என் பிள்ளையே, நல்லவர்கள் வாழ்ந்தார்கள். இப்பொழுது எல்லாம் கெட்டவர்கள் வாழ்ந்து நல்லவர்களை அழிக்கத் தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இதற்கு மேலும் இதையெல்லாம் விட்டு வைப்பது சரியில்லை என்பதனால்தான் இந்த அப்பன் இன்று உனக்கு அவரை அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதாவது நீ சாணக்கியத்தனத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்காக இதையெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அதனை சமாதானப்படுத்தி சுற்றி இருக்கின்ற உறவுகளை முயற்சிகளை செய்தவர்களுக்கு யாரும் ஒருவரை நீ விட்டு ஒருவரை பிரித்து விடக்கூடாது. அப்பொழுது எல்லாம் ஒருவர் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் அப்பொழுது
கூட இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்காக அவர்களை சேர்த்து வைப்பார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கும் குடும்பங்கள் எல்லாம், உறவுகள் எல்லாம் எப்பொழுது அவர்கள் அடித்து கொள்வார்கள், எப்பொழுது இவர்களிடத்தில் இருந்து இவரை பிரிப்போம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். எப்பொழுதும் குடும்பத்துக்குள் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் இவர்கள் பிரிவார்கள் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு இப்பொழுது நாமும் தயாராக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பேற்பட்ட உறவுகள்தான் சுற்றி இருக்கின்றது எனும் பொழுது நாமும் சற்று கவனமாக இருந்துவிட வேண்டும் என் பிள்ளையே. அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் சற்று வித்தியாசமானவர்கள். எந்த நிலை வந்தாலும் சரி, நல்ல நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடவே கூடாது என்பதில் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள் என்பதை அவர்கள் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. அவர்களுக்கு அதற்கான நேரம் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எப்பொழுதும் இவர்கள் நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் அவர்களுடைய பிள்ளைகள் மற்றும் அவர்களின் பேரன்புகளாக இருப்பார்கள். வாய்ப்புகள் அதிகம் என் பிள்ளையே. இவர்கள் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தின் மீது அதிக கோபம் கொண்டுதான் உன் குடும்பத்தின் மீது இத்தனை வஞ்சகங்களை கொண்டு செய்வினைகளை செய்கின்றார்கள். அந்த அளவிற்கு சென்றிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சொத்து விவகாரங்கள். நிச்சயமாக உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை நன்றாக இருந்துவிட்டால் அவர்களின் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளோடு அதை ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்களே, இவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது நாம் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? நம் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் எப்படி இப்படி இருந்து கொண்டிருக்கலாம்? இவர்கள் முன்னிலையில் நம் பொழுதும் உயர்வாக தெரிய வேண்டாமா என்கின்ற எண்ணத்தோடு நடந்து கொண்டிருப்பவர்கள், இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே. அப்பன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்காணித்து இவர்களுக்கான தண்டனையை கொடுக்கின்ற நேரத்தில்தான் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றேன். இவர்கள் தண்டனையை நான் கொடுப்பதை விட என் குழந்தையே உன் கையால் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் குறித்து வைத்துக்கொள், இவர்கள்தான் உனக்காக செய்வினைகளை செய்கின்றவர்கள். இவர்கள் 5 பேரும் 6 பேரும் கூட்டுக்களவாணிகள். இவர்கள் 5 பேரிற்கு தலைவராக ஒருவர் இருந்து கொண்டு இத்தனையும் செய்து உன்னை ஆட்டி படைக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த 5 பேருக்கும் தலைமை ஏற்று நடக்கக்கூடிய ஒருவருடைய பெயர் முதல் எழுத்து பா. அதாவது இந்த எழுத்தை கொண்ட நபர் மற்றவர்களோடு சேராதது போல, உன்னிடத்தில் உன் குடும்பத்தில் நல்லபடியாக பழகுவது போல நடித்து உன் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் தெரிந்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு நடப்பதை அங்கு சொல்கின்றார்கள், அங்கு நடப்பதை இங்கு சொல்வதாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு குடும்பம் அல்லவா? இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் நடப்பதை ஒரு நாளும் அவர்கள் வெளியே சொல்வது கூட கிடையாது. அதை பற்றி வெளியே பேசுவது கூட கிடையாது. இந்த 6 பேரும் தான் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். செய்வினைகளை இவர்கள் செய்ய நினைத்து அது பலன் கொடுக்காமல் போனது. ஏனென்றால் உன் குல தெய்வத்தினுடைய துணை உனக்கு இருக்கின்றது. உன் அப்பன் உன்னை காத்து நிற்கின்றேன். எப்பொழுதுமே தெய்வம் எங்கே நியாயம் இருக்கின்றதோ அங்கேதான் துணை நிற்பார்கள். இப்பொழுது உன் பக்கம் நியாயம் இருப்பதனால் உன் குடும்பத்தில் தெய்வங்கள் துணை நிற்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை தெய்வம் கொடுக்கின்றது என்று யோசிக்கின்றாய் என் பிள்ளையே.
இவர்களுடைய குடும்பத்தை நன்றாக கவனித்து பார். நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஒவ்வொருவரிடத்திலும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கும். இதில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வாரிசை பறிகொடுத்து விட்டு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் குடும்பத்தில் துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சொந்த உறவு என்று கூட பாராமல் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கெல்லாம் தண்டனையை தெய்வம் கொடுக்காதா? என் செல்லமே, இவர்கள் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அவர்கள்தான் காரணம். தெய்வம் அவர்களை பழி வாங்கி கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய கர்ம பலன்கள் இதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள். என் பிள்ளையே, தெய்வங்கள் எப்பொழுதும் அவரை ஒரு நாளும் பழி வாங்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்த கர்ம வினைகள் அவர்களை என்றென்றைக்கும் ஒரு நாளும் விட்டுவிடாது. நீ எதிர்பார்த்த கலங்காதே. உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். இருக்க வரை யாராலும் உன்னை நெருங்கிவிட முடியாது. அப்பன் என்றென்றைக்கும் உனக்கு துணையாக இருந்து இது போன்ற இருப்பவர்களை எல்லாம் நிச்சயமாக உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து உனக்காக நிற்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. இந்த அப்பனுடைய நிழலிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உன்னை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கிவிடாது என்பதை நீ மனதில் வைத்துக்கொள். என் செல்ல குழந்தையே, என்னை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். மற்றது எல்லாம் தானாக உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.